நம்ம எல்லாருக்குமே ஒரு வீக் ஸ்பாட் இருக்குது. எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம பலசாலிகள் கிடையாது. ஏதோ ஒன்றில் எப்படி இருப்போம்? பலவீனமாக இருப்போம். அதான் உனக்கு தேவை. பிசாசு எப்படிப்பட்டவன்னா நம்முடைய வீக் ஸ்பாட்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். சில வேளையில் சில நல்ல காரியங்கள் கூட நமக்கு பலவீனமாக மாறிடும். சில பேருக்கு ஒரு இரக்க குணம் இருக்கும். அந்த இரக்க குணத்தை தான் திருடன் பயன்படுத்துவான். சில பேர் ரொம்ப வெகுழியாக இருப்பாங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க பாருங்கள், அதை தான் அவன் பயன்படுத்துவான். சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும், அதுதான் அவங்களுடைய பலவீனம். அந்த பயத்தையே அவன் பயன்படுத்துவான். சில பேர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அதையே அவன் பயன்படுத்துவான். எது நம்முடைய பலவீனமோ அந்த எந்த இடத்துல நாம் வந்து கொஞ்சம் கூட நம்ம யோசிக்காமல் கவனிக்காமல் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம் பாருங்கள், அங்கே தான் அவன் பிடிப்பான். இந்த பிசாசுக்கு எதிராக நாம் நிற்கணும். எதிர்த்து என்ன செய்யணும்? நிற்கணும். பயந்துடவும் கூடாது, ஓடிடவும் கூடாது. நாம் நிற்கணும். நாம் வந்து நின்று எதிர்த்து நிற்போம். ஆனால் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. ஆமாம், நம்மகிட்ட திருடிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி நாம் எதிர்த்து நின்றுணும். நின்னாதான் அவன் என்ன செய்வான்? ஓடுவான்.